ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி, அதாவது நமக்குன்னு எதை கோல் செட் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த வெற்றியை அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். பட் அதுக்காக வெற்றியாளர்கள் நிறைய திறன்களை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நிறையன்னு சொல்ற மாதிரி சில முக்கியமான யுக்திகள் அவங்க கையில இருந்து யூஸ் பண்ணப்படும். சரி, ஒரு வெற்றியாளர்களின் பின்தொடரும், அதாவது இப்போ ஒருத்தவங்க வந்து நல்லா சக்சஸ் ஆன லைஃப்ல இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள என்ன பண்ணுவோம், நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஏன் அவங்கள நம்ம ஃபாலோ பண்றோம்னா, அவங்க சொல்ற விஷயங்கள் மூலமா நமக்கு நிறைய விஷயங்கள், அதாவது அவங்க லைஃப்ல என்னென்ன அனுபவங்கள் பட்டு கீழ இருந்து எப்படி மேல வந்தாங்க அப்படிங்கிற விஷயங்களை அவங்க சொல்லும் போது அவங்க நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா தெரிவாங்க. கரெக்டா? சோ அது மூலமா அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கும் அதற்கான அவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லும் போது அதை நம்ம நல்லா கவனிச்சு பண்ணும்போது நமக்கும் அந்த திறன் வந்து கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அதை நம்ம வளர்த்துக்குவோம். சரியா? அந்த திறன் தான் நம்மளுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை, அதுக்கப்புறம் நம்ம வெற்றியை அடையறதுக்கான ஒரு ஊக்கத்தையும் ஏற்படுத்தும். சரிங்க, சிம்பிளா வெற்றியை அடையறதுக்கான சில விதிகள், அதாவது சில விஷயங்கள் மட்டும் நம்ம சேஞ்சஸ் பண்ணோம், அந்த மாதிரி ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சே தீரும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம் தன்னம்பிக்கை. சோ வெற்றியாளர்கள் நிறைய விஷயங்களை, அதாவது அவங்க செய்ய வேண்டிய விஷயத்த ஒரு திட்டமிட்டு அவங்க பண்ணுவாங்க. பட் எவ்வளவு அவங்க திட்டமிட்டு பண்ணாலும் அவங்க மனசுல கண்டிப்பா நம்ம இந்த வேலைய செஞ்சே ஆகணும், செஞ்ச திட்டத்தை நிறைவேற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க கிட்ட இருக்கும். அது வந்து ஒரு தோல்விய தழுவினா கூட அதையும் சரி பண்ணி எப்படி அவங்கள வெற்றி அடைஞ்சே ஆகணும், அடைஞ்சே நான் ஆவேன் அப்படின்னு வெற்றியாளர்கள் அவங்க மனசுல தன்னம்பிக்கையை வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. சரியா? ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்க மனசுல கண்டிப்பா ஒரு உறுதி, அதாவது உறுதி எடுத்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, இது வந்து நான் உறுதி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி, அதாவது கண்டிப்பா அவங்களுக்குன்னு ஒரு தீர்மானம், அந்த உறுதி இருக்கும். அந்த உறுதி அவங்கள என்ன பண்ணுனா செஞ்சே ஆகணுங்கிற விஷயம் தான் அவங்க மனசுல கண்டிப்பா அது ஒரு ஊக்கத்தையும் இது பண்ணும். சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். அவங்களே தன்னோட வெற்றிக்கான வழிய ஜெயிக்கிறதுக்காக அவங்களே ஊக்கப்படுத்திப்பாங்க, அதாவது மோட்டிவேட் படுத்திப்பாங்க. சரியா? நம்மளால இந்த விஷயங்களை செய்ய முடியும், நம்ம இதை செஞ்சு தீரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்களே மோட்டிவேஷன் கொடுத்துப்பாங்க. ஓகேவா? தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்குன்னு சில திட்டங்கள் வச்சிருப்பாங்க. சோ இப்போ லைக் எக்ஸாம்பிள், அவங்களோட செயல்ல ஒரு வெற்றி கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த வெற்றியை கொண்டாடுறதுல மட்டும் அவங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நார்மலா வெற்றியாளர்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சாலும் அதை உடனே நம்ம வந்து வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு இது பண்ண மாட்டாங்க. அதே சமயத்துல தோல்வியே கிடைச்சாலும் நம்ம வந்து துவண்டு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துட்டு வருத்தப்பட்டுட்டு கீழேயும் போயிட மாட்டாங்க, ரொம்ப மேல சந்தோஷம் இது பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ரெண்டையுமே பேலன்ஸ்டா திங்க் பண்ற மென்டாலிட்டியில இருப்பாங்க. அப்பதான் நம்மளோட வெற்றியை நம்ம அடைய முடியும். லைக் ஏதாவது அவங்க அந்த மென்டாலிட்டி இருக்கிறதுனாலதான் ஒரு சின்ன விஷயத்துல அவங்க எடுக்கிற முடிவும் மிகப்பெரிய ஒரு பெரிய சாதனையை உருவாக்கி தரும். ஓகேவா? வெற்றியாளர்கள் வந்து தோல்வியை எப்படி நம்ம கடந்து போகணும், தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால தோல்விகள் வந்தாலும் அந்த தோல்வியை எப்படி நம்ம சரி செய்து ஒரு சீரான பாதைக்கு அமைச்சு அதை ஒரு மிகப்பெரிய வெற்றியா மாத்த முடியும் அப்படிங்கறதுலயும் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. சரியா? முக்கியமான விஷயம், படிப்புல ஆர்வம். நார்மலா பெரிய பெரிய பிசினஸ் மேன், அந்த பெரிய இதுல எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க புக் ரீட் பண்றதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. லைக் அவங்களே மோட்டிவேட் பண்றது. இப்ப லைக் எக்ஸாம்பிள், ஒரு 50 வயசு இருக்கும் பாத்தீங்களா, அவங்க எழுதின புக்கை நம்ம படிச்சோம்னா 50 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்குள்ள சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ புக்கு வந்து நம்ம புதுசு படிக்கும் போது தினம் நம்மளோட மூளை வளர்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். லைக் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, லைக் ஏதாவது ஒரு டிராவல்ல இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய பெரிய வெற்றியாளர்களா அந்த டைம் அவங்க எதுக்காக செலவு பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, மோஸ்டா
லைக் ஏதாச்சும் புக்கு பத்தி தெரிஞ்சுக்கிறது, இல்ல புதிய விஷயங்களை பத்தி கத்துக்கிறது, அதுக்கப்புறம் அவங்க தொழில நெக்ஸ்ட் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணுவாங்க. அடுத்த விஷயம் என்னன்னா சிந்தனை செயல்படும் திறன். அதாவது சிந்தனை அப்படின்னா அவங்களோட சிந்தனைய செயல்ல காமிப்பாங்க. சரியா? இப்போ ஒரு பிசினஸ் மேன் அப்படின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பண்ற தொழிலு லைக் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்களோ, ஒரு சிலர் ஒரு பேர்ல ஆரம்பிச்சிருப்பாங்க, கடைசியா அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு போகும்போது அந்த பேரை சேஞ்சஸ் பண்ணிருப்பாங்க. எல்லாமே ஒரு கட்டத்துல மாறி நிக்கும். ஆனா அது ஒரு பெரிய வெற்றியா நிக்கும் கண்டிப்பா. ஆனா அவங்க செய்யற செயல்ல ரொம்ப திறம்பட சிந்திச்சு யோசிச்சு செயல்படுவாங்க. ஏன்னா நம்ம மக்களுக்கு ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ற ஒரு பெரிய வெற்றியாளராகவே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல கொடுத்ததே திருப்பி திருப்பி கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருப்பாங்க, அடுத்தது எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டே போவாங்க. அதுக்கப்புறம் புதுசா அதே மாதிரி ஒரு விளம்பரம் பண்ணணும் மக்களை திரும்பி பாக்குற விலைக்கு. சோ அந்த விஷயங்கள் எல்லாமே என்னன்னா அவங்களோட சிந்தனை அதை எல்லாத்தையுமே முக்கியமா செயல்பட வைப்பாங்க. சோ எந்த அளவுக்கு அன்னன்னைக்குள்ள அந்த லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே கத்துக்குவாங்களே, அவங்க எல்லாருமே பழசு அப்படிங்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்போ லேட்டஸ்டா என்னென்ன அப்டேட் இருக்கோ அது எல்லாமே நல்லா கத்துக்கிட்டு புதுசா ரொம்ப சூப்பராவே அவங்களோட சிந்தனை திறனை காட்டுவாங்க. சோ அந்த மாதிரி நீங்களும் நடந்துக்கோங்க. சோ வெற்றி பெறதுக்கு அது முக்கியமான தேவை. இன்னைக்கு என்ன அப்டேட் இருக்கோ அதை பண்ணணும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் தினம் புதுசா கத்துக்கிட்டே இருக்கணும். வெற்றியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையில ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணி இதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்லாம் இது பண்ண மாட்டாங்க. லைக் ஒரு பிசினஸ் அவங்க பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, புதுசா ஒரு பிசினஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கணும்னாலுமே இவ்வளவு நாள் எவ்வளவு நம்ம கிட்ட இருக்குதோ அதை வச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் அதுல ஏதாச்சும் தேவைகள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு ரொம்பவே ரெடியா இருப்பாங்க. சரியா? சோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இதை நம்மளால பண்ண முடியாது, நமக்கான டைம் வந்தாதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க வெற்றியாளர்கள் கிடையாது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நிறைய விஷயத்துல அட் டைம்ல என்ன பண்றது, டைம் செலவிடுறது கிடையாது. அதாவது முக்கியமான எந்த விஷயத்த அவங்க எந்த வேலையில கான்சென்ட்ரேட் பண்றாங்களோ அந்த ஒரு விஷயத்துல மட்டும் முழுசா கான்சென்ட்ரேட் பண்ணி அதை ஆழமா சிந்திச்சு நெக்ஸ்ட் அதை எப்படி கொண்டு போலாம், அந்த ஒரு விஷயத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சோ அதுல நம்ம கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும் போது அவங்களோட திறமைகளை அதை யூஸ் பண்றதுனால அவங்க அந்த பார்வையும் ரொம்ப தெளிவாவே இருக்குன்னு சொல்றாங்க. சோ நீங்களும் உங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சிருந்தீங்கன்னா அதுல ரொம்ப போக்கஸ்டா கண்டிப்பா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, நிச்சயமா அது கிடைச்சே ஆகும். சோ வெற்றியாளர்கள் அவங்களுக்கு கிடைக்கிற வெற்றியை மட்டும்தான் வெற்றின்னு எடுத்துக்கிட்டு போறது இல்ல, அவங்களுக்கு நடக்கிற அந்த தோல்விகளையும் அதையும் அவங்க ஒரு வெற்றியாதான் நினைச்சு அதை மிகப்பெரிய அனுபவமா கருதி அவங்க வாழ்க்கையில எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மூலமா அவங்களுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சியை கடைசியில வெற்றியா மாத்துவாங்க. சோ வெற்றியாளர்கள் அதாவது சில சமூகத்துல நம்ம சமூகத்திலயும் அவங்களோட இணைஞ்சு பணியாற்றுறதுலயும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வச்சிருப்பாங்க. எல்லாரோடையும் பழகுறது அந்த மாதிரிலாம் ஓகே. சோ நம்ம என்ன தொழிலோ என்ன இதுல நம்ம வெற்றி ஆகணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, நமக்கு என்ன துறை பிடிச்சிருக்கோ அந்த துறையை நீங்க கண்டிப்பா தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்களோட மொத்த அறிவையும் அதுக்கப்புறம் தெரியலனாலும் கத்துக்கிட்டு அந்த விஷயத்துல முழுசா இறங்குங்க. நிச்சயமா இந்த விதிகள் எல்லாத்தையுமே பின்பற்றுங்க. அதாவது உங்களோட கோல், அதை எப்படி நம்பிக்கை, அதை எப்படி செயல்படுத்தணும், புதுசா கத்துக்கணும். சோ அந்த இதுல ஒரு கன்சிஸ்டன்சி, சீரா வேலை செய்யறது, என்னைக்குமே ஒரு நாள் கூட அந்த பண்ணிட்டு இருக்க வேலையை மிஸ் பண்ணிடக்கூடாது. கத்துக்கிட்டு இருக்க விஷயமா இருந்தாலும் சரி அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி சோ வெற்றியாளர்கள், உங்களுக்கு பிடித்த ஒரு வெற்றியாளர்களை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இல்ல அவங்களோட நீங்க நார்மலா கேட்டீங்கன்னா பெரிய பெரிய வெற்றியாளர்கள் எல்லாருமே காலையில என்னன்னா 5 மணிக்கு எந்திக்கிறவங்களா இருப்பாங்க, இல்ல 4 மணிக்கு எந்திக்கிறவங்களா இருப்பாங்க. லேட்டா எந்திக்கிறவங்களா இருக்கவே மாட்டாங்க. சோ அவங்க கிட்ட இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை நம்மளும் ஒரு வெற்றியாளராக மாறணும் அப்படிங்கறதுக்காக உங்களை நீங்களே மாத்திக்கிட்டு அதற்கான முழு வேலையிலையும் ஈடுபடுங்க. நிச்சயமா ஒரு நாள் இந்த உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வெற்றியை இந்த சமூகம் கொடுக்கும்.